த எம்ப்டி சேர் ரூல். இந்த ரூல நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், உங்களோட லைஃப் கண்டிப்பா மாறும். ஓகேங்களா? ஏதோ ஒரு விதத்துல மாறும். ஓகேங்களா? இந்த எம்ப்டி சேர் ரூல் படி என்ன நடக்கும் அப்டின்னா, நீங்க ஒரு கன்ஃப்யூஷன்ல இருப்பீங்க. ஒரு டிசிஷன் மேக் பண்றதுல கன்ஃப்யூஷனா இருப்பீங்க. ஒரு சேர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க கன்ஃப்யூஷன்ல இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு எம்ப்டி சேர் இருக்கு. அந்த எம்ப்டி சேர்ல நீங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு நெனைக்கிறீங்களோ, அவன் அந்த சேர்ல இருக்கான். இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னா, கொஸ்டின் கேட்க போற. இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நீ அப்ப இருந்திருப்ப இல்லையா? அப்போ நீ என்ன பண்ண? அப்படின்ற நீங்க கொஸ்டின் கேளுங்க. ஒண்ணு சும்மா இருந்திருக்கலாம். இல்ல ஏதா கடந்து போயிருந்திருக்கலாம். இல்ல சைலன்ட்டா இருந்திருக்கலாம். இல்ல ஏதாவது பேசியிருக்கலாம். இல்ல டைம் வேஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு விஷயம் தான் அந்த உங்களோட ஃபியூச்சர் வெர்ஷன் பண்ணியிருந்திருக்கும். இப்போ நீங்க இந்த மாரி யோசிக்கும்போது, உங்களோட திங்கிங் வந்து பிக்கரா இருக்கும். ஓகேங்களா? நீங்க டீப்பரா போவீங்க. உங்களுக்கு ஒரு நியூ தாட்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்க கேளுங்க. "என்ன பண்ண நீ இந்த சிச்சுவேஷன்ல?" அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு நெறைய ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் ஏற்படுது, ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெறைய பேருக்கு யூஸ் ஆகும்.